வாக்குறுதிகள் சொல்லியிருந்தாரு. அதுல வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சு பட்டதாரியா இருந்தீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் மாசம் கொடுக்கப்படும். அதே மாதிரி +2 படிச்சுட்டு வேலை இல்லாம பதிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகையாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து மீன்பிடி தடை காலங்கள்ல மீனவர்களுக்கு இப்ப கரண்டா வந்து 8000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. இது 12,000 உயர்த்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதோட சேர்த்து இந்த பொங்கல் தொகுப்பு இருக்கு இல்லையா, திமுக ஆட்சியே பொங்கல் தொகுப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5 வருஷமா ஏமாத்திட்டு 2 வருஷத்துக்கு மட்டும் கொடுத்திருந்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா பொங்கல் தொகுப்போட சேர்ந்து வருஷத்துக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. 5 வருஷம் ஆட்சியில இருந்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 1000 ரூபாய் கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கக்கூடிய இலவச மின்சாரமான 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டாக கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து விசைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து 1000 யூனிட்ல இருந்து 1400 யூனிட்டாக வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நகர் பகுதியில நடைபாதையில கடை போட்டிருப்பாங்களே இந்த சிறு குறு வியாபாரிகள், இவங்களுடைய வங்கி கடன்கள், அதாவது கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கி இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற அதிரடி அறிவிப்புகளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க.